தைப்பூச திருவிழா நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் கோயிலில் ஏற்பாடுகள் களை கட்டியுள்ளது. இதுகுறித்து அங்குள்ள செய்தியாளர் ராஜா தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். மலேசியாவின் சிலாங்கூர் மாநிலத்தில் உள்ள பத்துமலை முருகன் கோவிலில் தற்போது தைப்பூச விழா களைகட்ட தொடங்கியுள்ளது. நாளை தான் தைப்பூசம் இங்கு. ஆனால் இதற்காக 2 நாட்களுக்கு முன்பாகவே இங்கு விழாக்கள் தொடங்கிவிட்டன. அதாவது வழிபாடுகளும் தொடங்கிவிட்டன. ஏராளமான பொதுமக்கள் இங்கு இந்த கோயிலுக்கு வருகை தந்து தங்களுடைய பால்காவடி மற்றும் பால்குடம் எடுத்து தங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்தி வருகின்றனர். அதற்காக இங்கு அதாவது மலேசியாவில் மட்டும் 12க்கும் மேற்பட்ட 12 மாகாணங்கள் உள்ளன. இந்த 12 மாகாணங்களில் இருந்து அதிக அளவிலான பொதுமக்கள் இங்கு கூடுகின்றனர். இதில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்வதாக கூறப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இது இந்தியர்கள், தமிழர்கள் மட்டுமல்லாமல் சீன நாட்டினரும், அதாவது சீன மொழி பேசக்கூடியவர்களும் அவர்களும் இங்கு அதிக அளவில் பால்குடம் மற்றும் காவடிகள் எடுப்பதாக கூறப்படுகிறது. இந்த பத்துமலையின் சிறப்பு என்னவென்றால் 1888ஆம் ஆண்டு வேல் வழிபாடு இங்கு தொடங்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக 1891ஆம் ஆண்டு முதல் இங்கு இந்த தைப்பூச திருவிழா நடைபெற்று வருகிறது. இது 125வது தைப்பூச விழா. இங்கு அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் பத்துமலை சிலாங்கூர் இந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கோயிலில் அதிக அளவிலான பொதுமக்கள், அதாவது மலேசியாவிலிருந்து இங்குதான் அதிக அளவில் பொதுமக்கள் இந்த விழாவில் கூடுகின்றனர். மொத்தம் 3 இடங்களில் இங்கு தைப்பூச திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படும் என்று கூறுகிறார்கள் இங்குள்ளவர்கள். அது என்னவென்றால் இங்குள்ள அதாவது ஈப்போ எனப்படும் இடத்தில் உள்ள தண்ணீர் கல்லுமலை மற்றும் அதே போல் பினாங் அப்படிங்கிற ஒரு மாநிலம் இருக்கிறது. அங்குள்ள தண்ணீர்மலை ஆகிய இடங்களில் இதற்கு அடுத்தபடியாக அதிக அளவில் பொதுமக்கள் கூடுவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த விழா குறித்தும் இந்த திருத்தலம் குறித்தும் மேலும் பல தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த பத்துமலை முருகன் கோவிலின் அறங்காவலர் மற்றும் பொருளாளர் திரு அழகன் ஐயா உள்ளார். அவரிடம் கேட்போம். வணக்கங்க. வணக்கம். இந்த கோயில் 1891ஆம் ஆண்டு முதன்முறையாக வேல் வைத்து வணங்கப்பட்டது. இந்த வருடம் 125வது ஆண்டு மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. பத்துமலை திருத்தலத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இன்று உலகம் பூராவும் நம்முடைய 140 உயரம் கொண்ட முருகப்பெருமானுடைய சிலை தான் வருகிறது. இந்த கோவிலுக்கான திருவிழா இன்று 5 மணி அளவில், மாலை 5 மணி அளவில் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. நாளை காலை பால் அபிஷேகம் நடைபெறுகிறது. இங்குள்ள அந்த முருகன் அந்த வேல் மேலே அமைக்கப்பட்டுள்ள அந்த வேலில் அனைவரும் இந்த பாலபிஷேகம் செய்வதற்கான சிறப்பான ஏற்பாடுகளை, ஒரு புதிய முறையை இந்த ஆண்டு முதல் இங்குள்ள இந்த அறங்காவலர்கள், இந்த தேவஸ்தானம் அதற்கான புதிய ஏற்பாடுகளை இயந்திரம் மூலம் அங்கு பாலபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு புதிய முறையும் அறிமுகப்படுத்தியுள்ளனர்.